இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே எப்போவுமே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு லஞ்ச் எல்லாம் வந்து பேக் பண்ணுற வேலையில் வந்துட்டு இருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பாடு, ரசம், பொரியல் அந்த மாதிரி லஞ்சு பேக் பண்ணுறதுக்கான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அடுப்பில் வச்சுட்டு வடிக்கிறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் முடி பின்னி விட்டுட்டு வந்துடுறேன், நீ பாட்டிலெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ நான் அதையும் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையாக தான் இருந்துச்சு. ராகி தோசை தான். ஸோ மார்னிங் அதை ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருந்தோம். மண்டே எப்போவுமே கொஞ்சம் மார்னிங் வந்துட்டு டைம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் தோணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு அவியல் வந்து வச்சுருந்தாங்க, சாம்பார் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 8:45க்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே டைம் இல்லைன்ட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கே சின்ன சின்ன பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. எப்பிட்றா அப்படின்னு தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் பாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ண வச்சுட்டு நானும் தோசைக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தட்டெல்லாம் எடுத்து பொரியல், குழம்பு எல்லாமே வச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இதுவாக தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.